அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே பொழுதுனிக்கு தண்ணி மோந்து மோந்து குடிச்சிட்டு இருக்கிறோங்க. எந்நேரம் வெயிலையே இருக்கிற செடி நிலமையெல்லாம் நினச்சி பாருங்க. பார்த்து பார்த்து நம்ம தண்ணி விட்டு வளர்த்த வேண்டியதாக இருக்குது இந்த வெயில் காலத்தில். அப்படி இருந்துமே இதில் பூ நிறைய பூத்துருந்துச்சுங்க. இது புஷ் ஆரஞ்சு நிறைய பூ பூத்துருந்துச்சு. அப்படியே கொட்டி போச்சு அத்தனையுமே. வரும்போது வரட்டு அப்படின்னு விட்டாச்சு. கத்திரிக்காய் செடி பச்சை கத்திரிக்காய்ங்க. இப்போ தான் 2 காய் காய்ச்சிருக்குது. இலையெல்லாம் ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்குதுன்ட்டு திருப்பி பார்த்தோம்னா பூரா பூச்சியாக இருக்குதுங்க. என்னடா இத்தனை பூச்சி இருக்குது அப்படின்ட்டு. இது இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது. அக்னியஸ்திரத்தை கையில் எடுத்தாத்தான் ஆக மாட்டாக்குதுன்ட்டு நாளைக்கு பார்த்துக்கிற ஒரு கையின்ட்டு விட்டுட்டு வந்தாச்சு. எல்லா மரத்துக்கு தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. அப்படியே வாழைக்கும் தண்ணி போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். அண்ணாந்து பார்த்தா சாஞ்சிட்டு போயிட்டு இருக்குது வாழை. எல்லா வாழையும் ஈனத்தான் சாஞ்சிட்டு போகுது. இது என்னடா ஈன்றக்கு முன்னாடியே சாஞ்சிட்டு போகுதோ, நீ இதுக்கும் முட்டு தான் கொடுக்கணும் மாட்டாக்குதுன்ட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்லேயும் மாதுளம் செடி இருக்குது. மாதுளம் பிஞ்சு பூவெல்லாம் நிறைய பிடிக்குதுன்னு நம்மளும் பெருமைக்கு நினச்சிக்க வேண்டியதுதாங்க. ஆனால் ஒன்றும் கூட இப்போ வரைக்கும் அதை சாப்பிட்டு பார்க்கலிங்க. அணில் குருவி ஒன்று கூட விட மாட்டேங்குது. அட ஒன்றாச்சும் கொடுங்க எப்படித்தான் ருசி இருக்குதுன்னு பார்க்கலான்னு நாங்கள் தான் சாப்பிடுவோன்னு பூரா சாப்பிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் பெருசானாலே. இதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம வளர்த்துற ஆடு அதுக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்குதுங்க. வாழையெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம வளர்த்தலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வளர்த்திட்டு இருந்தோம்னா பூரா எப்படி தான் நைட்டாக கடிச்சு தின்ட்டு போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது என்னவோ தெரியல, பக்கத்துலேயே சவுண்டால் செடி இருந்தாலும் நம்ம எந்த செடியை வச்சு விட்டோமோ அந்த செடியை தேடி தேடி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சவுண்டாலுக்கு போக மாட்டா இருக்குதுங்க. வெடி உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துருக்க மாட்டாக்குது. எப்படா கவர் லூஸ் ஆகி நம்ம அத்துட்டு போய் எல்லா செடியும் சாப்பிட்டு வரலான்ட்டே இருக்க மாட்டாக்குது. எல்லாத்தையும் தின்னா போச்சாது. இங்கே பாருங்க எலுமிச்சஞ்செடிக்கு வந்த சோதனையை அதையும் கூட விட்டவாடு இல்லை. பூரா எல்லாம் சாப்பிட்டு போட்டுச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு போன ஆடு இந்த மரவள்ளி செடியை மட்டும் நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு உட்போட்டு போயிருச்சாட்டாக்குது. இந்த ஒன்று மட்டும் முழுசாக நிற்குதுங்க. அப்படியே கொய்யா செடி ஒன்றும் பாக்கி இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. நீ பாட்டுக்கு ஒரு ஹோட்டலேருந்து சாப்பிட்டுரு, நான் பாட்டுக்கு ஒரு சைடு வச்சுட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு செடி வச்சது மட்டும் விட்டவாடு இல்லைங்க. நான் நர்சரி போயிருந்தப்போ என்னையோட வளர்த்தியா ஒரு செண்பக செடி இருந்ததையும் பார்த்தது பயங்கர ஆர்வம் வந்துருச்சு. சரி இன்னைக்கு கொண்டுட்டு போய் வச்சே ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. செடி என்னையோட வளர்த்தியா தாங்க இருக்குது. ஆடு எல்லாம் எத்தாது, ஆடு சாப்பிடாதுன்னு ஒரு ஆசை தாங்க. ஆனால் ஆடு நினச்சதுன்னா தாண்டுகால் போட்டு பூராத்தையும் சாப்பிட்டு போயிரு. நம்மளுக்கும் சரி ஆடு இதை விட்டுரும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் செடியை வச்சுட்டுக்கிறேன். இதில் என்னென்னா தம்பி வேறு ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க. தம்பி விட்டு போட்டு தான் செடி இந்த ஒரு செடியை மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுக்கிறேன். இன்னும் நிறைய செடி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறேன். அதையெல்லாம் தம்பி வந்த விட்டு வச்சுக்கலாம் சாயந்தரமா அப்படின்ட்டு இதை மட்டும் கொண்டு வந்து கையோடு வச்சிடணும்னு வச்சாச்சு. உழவோட்டணுங்கிறதுனால சாணி எல்லாமே அப்படியே வலிச்சு கொண்டு வந்து ஓட்டுறதுங்க. ஒரு குட்டாலாம் போட்டு வைக்கிறது இல்லை, அப்படியே காட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஓட்டுறதுங்களா. சரி எத்தனை நாளைக்கு தான் சாணி வலிச்சு கொண்டு வந்து காட்டுக்குள்ளே போட்டுக்கிறது, மாட்டையவே கொண்டு வந்து காட்டுக்குள்ளே கட்டி வச்சிடலாம். இங்கேயே நீ சாணி போட்டுருன்னு சொல்லிட்டு மாற்றி கட்டிக்கலான்னு கொண்டு வந்து காட்டுக்குள்ளே கட்டியாச்சுங்க மாட்டை. மாடு நின்று வெறிக்கு எனையவே பார்த்துட்டு இருக்குது. இவ செடியவே வச்சுட்டு இருக்கிறாளே, காட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்டினா மட்டும் பார்த்தாது, மேவை கொண்டு வந்து ஓட்டா தானே சாப்பிட முடியும்னு பார்த்துட்டே நின்றுருந்துச்சிங்களா. சரி அப்படியே மாட்டுகளுக்கு கொண்டு போய் மேவையும் போட்டு வந்தாச்சு.